ஒரு படம் வந்து ஹிட் ஆகுறதுக்கு பெரிய முகங்கள் வந்து நடிக்கணுன்றது அவசியம் இல்லைன்றத நான் இந்த படத்தை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொது முகங்கள் தான். எந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை பார்த்தேன் ரீசெண்டாக. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஒருத்தன் ஃப்ரேம் பண்ணி பண்ண வச்சிருப்போம். அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்துரும். அந்த ஆக்சிடென்ட் மூலியமா வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, எதுக்காக அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல வந்து ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு புது ஆக்டர் வந்து நடிக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளோ நேச்சுரலாவே இருக்கும் அவரோட ஆக்டிங்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலுமே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கவே முடியாது. ஒரு நல்ல கருத்துள்ள படமா வந்து இந்த படத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, இதுதான் ஆயிருக்கும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. படத்துக்கு நடுவுல வந்து நிறைய வாட்டி இவன் தான் குற்றவாளின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்லைன்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து ப்ரூவ் ஆயிடும். ரொம்பவே சூப்பரான படம். அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது.